NCERT நம்ம எல்லாருக்கும் தெரியும், CBSE ஒர்க்ஸ் இந்த சிலபஸ் ஆஃப் NCERT. ஸோ NCERTயில் இருக்கும்போது இது அடியனோட தாழ்மையான கேள்வி. தமிழ்நாடு ஆளக்கூடிய சிஎம் ஆகட்டும், எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகட்டும், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டருக்கான ஒரு சில கேள்விகள் எனக்கு. இந்த கேள்விகள் கண்டிப்பா அந்த அமைச்சருக்கு போய் சேரணுன்றதுக்காக இந்த கேள்விகளை வைக்கிறேன். தயவு செய்து அமைச்சர்கள் அவர்களே இதை கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் NCERT சிலபஸ் ஒன்று ஃபாலோ பண்றாங்க ஆல் இந்தியா ஃபுல்லா. அப்படி ஃபாலோ பண்ணும்போது இந்த NCERT சிலபஸ் என்ன இருக்கோ அதுல இருந்தா கேள்விகள் கேட்கணும். அந்த புத்தகத்துல என்ன இருக்கோ அதான் கேள்வி கேட்கா நல்லா இருக்கும் நம்மளோட எல்லா பிள்ளைங்களோட எதிர்பார்ப்பார். அப்படி இருக்கும் சூழல்ல பிரைவேட் ஆதர்ஸ் RD சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு, அகர்வால் இருக்காரு, அந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. மொத்தம் 3-4 ஆத்தர் இருக்காங்க. இந்த ஆத்தர் எழுதின புத்தகத்திலையும் பிளஸ் QA கொஸ்டின் ஆன்சர்ஸ் அந்த கொஸ்டின் பேங்க் புக்ல இருந்தும் கேள்விகள் எடுத்து குழந்தைங்களுக்கு கேட்கப்படுது. எப்போ ஃபைனல் எக்ஸாம் அப்போ. இதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏன் நான் டீச்சர்ஸ் மேல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு தூரம் பிளேம் பண்ணி பேசினேன்னா, டீச்சர்ஸ் மேல குறை சொல்லவே முடியாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் அஸ் எ பாலிசி நம்ம ஸ்கூலோட பிராண்ட் டாப்ல வரணும், நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம். ஓகே ரைட். இதுல பார்க்க வேண்டிய விஷயம்னா NCERT சிலபஸ் அதுல இருக்க புக்ல இருக்க கேள்வி மட்டும் கேட்காம மற்ற இடத்துல இருக்கிற கேள்விகளை எடுத்து வைக்கிறதோட எஃபெக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கூலும் அவங்க NCERT எந்த இதுல இருந்து கேட்கறான்னு தெரிஞ்சுட்டு அந்த ஒரு பிரைவேட் ஆதர் புக்கை எடுத்துட்டு அது ரிலேட்டா நீங்க இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த ப்ரெஷர் கொடுக்கறதோட எஃபெக்ட் என்ன ஆயிடுதுன்னா, அந்த டீச்சர்ஸ் கொஸ்டின் பேங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியாம இதுல NCERT சிலபஸ் படி செட் பேப்பர் சொல்லி செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் ஒரு நம்பர் சீரியல் நம்பர்ஸ் மாற்றம் இருக்கும். ஒரு சில இடத்துல கொஸ்டின்ஸே கூட மாற்றம் இருக்கும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதுல செட் பேப்பர் சொல்லி வந்துச்சுன்னா பெரும்பான்மை இடத்துல 3 செட் பேப்பர்ல 2 செட் பேப்பர் டஃபா கொடுத்துறாங்க. அதனால கேள்விகள் எங்க இருந்து கிரியேட் பண்றாங்க, டீச்சர்ஸை ஓனா கூகுள் சர்ச் பண்ணி போட சொல்லி சில மேனேஜ்மெண்ட்லேயே சொல்றதா சொல்லப்படுது. சரிங்களா. இது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போது அந்த இப்போ நாமக்கல் மாவட்டம் நமக்கு தெரியும், ஒரு மிஷின் ஷாப் தான் நடத்திட்டு இருக்காங்க அவங்க. நாமக்கல் மாவட்டம் இருக்கு பெரும்பான்மை CBSE ஸ்கூல் ஒரு மிஷின் ஷாப் தான் இருக்கு. அங்க ஸ்கில்ல சொல்லி கொடுக்கணும், இல்ல பிள்ளைங்களுக்கு அறிவுத்திறன் இப்படி வளர்க்கணுன்றது கிடையாது. எனக்கு என் ஸ்கூல் பிராண்ட் டாப்ல வரணும் அப்படின்றதுக்காக ஒரு கரும்பு மிஷின் வச்சிருக்காங்க. அது உள்ள போட்டு எப்படி கரும்பு மிஷின்ல கரும்பு உள்ள போட்டு ஜூஸ் எடுக்கிறோம், அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் உள்ள போயிட்டு இந்த நம்ம பாமரன் படித்த அதிமேதாவி பேரண்ட்ஸ் இருக்காங்களா கொண்டு போயிட்டு அந்த நாமக்கல்ல இருக்க முக்கியமான சில பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்ப்பானுங்க. ஏன்னா அங்கதான் 99.99% அக்யூரசி. அங்க படிச்சுட்டு வர பிள்ளைங்க எல்லாம் உடனே IAS ஆயிடுது, IPS ஆகுது. சுய புத்தி இல்லாத சில பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த மாதிரி வேலையை. இப்படி இருக்கும் சூழல்ல இந்த செட் பேப்பரை பேஸ் பண்ணி NCERT கொடுக்குறாங்கன்னு சொல்லி விஷயங்கள் வருது. இந்த NCERT கொடுக்கும்போது NCERT சிலபஸ் மட்டும் எடுத்தா நல்லா இருக்கும்ன்றது பிள்ளைங்களோட பார்வையா இருக்கு, டீச்சர்ஸோட பார்வையா இருக்கு, பேரண்ட்ஸோட பார்வையும் அதான் இருக்கு. அதை தவிர்த்து இவங்க தனிப்பட்ட முறையில அந்த NCERT டீமோ இல்ல யாரோ பர்டிகுலர் பர்சன் யாரும் XYZ அங்க சென்ட்ரல்ல உட்காந்துருக்காங்கன்னு தெரியல, அந்த பிரைவேட்டா இருக்கக்கூடிய அந்த RD சர்மா, அதுக்கப்புறம் அகர்வால் இந்த மாதிரி இந்த ஆத்தரை மோட்டிவேட் பண்ணோம், இல்ல அவருக்கு வருமானம் வரணும், இல்ல அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸ்க்கு நிறைய ஜென்ரேட் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறானுங்களான்னு தெரியல. இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா தயவு செய்து அப்போ NCERT சிலபஸ் வேற பேர் வச்சுட்டு RD சர்மா அண்ட் அகர்வால் சிலபஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு போயிடுங்க. அது நல்லா இருக்கும். ஏன்னா பிள்ளைங்க அது பேஸ் அதை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் எதுக்கு ஒரு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ஸ்டாண்டர்டைஸான NCERT சிலபஸ் ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுது. இது ஏன் இவ்வளவு தூரம் காரசாரமா நம்ம போடுறோம்னு சொல்லி பார்த்தா, கடந்த 7 ஆண்டுகளா தமிழ்நாட்டுல CBSE பள்ளியில இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு யாரா பூனைக்கு யாரா மணி கட்டுறது பேர்ல யாருமே போயிட்டு எடுத்து கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் மேனேஜ்மெண்ட்டை போய் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. எஸ்டன் தான் இருக்கவங்க எல்லாம் கிளம்புங்க, எங்களுக்கு எங்கள் பிராண்ட் தான் முக்கியம், மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா சொல்லுது.